நம்முடைய கர்த்தர் மீட்பரமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறும் என்ற நாமத்திலே இந்த மகளோடும் கூடுதலில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். எங்களுடைய இந்த வெளிய அழைப்பை பெற்று உங்களுடைய நேரப்பட்ட பிரதான நேரத்தை ஒதுக்கி இந்த கடவுளுடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும் சமாதானம் கிருபை பெருக வாழ்த்தி என்னுடைய இந்த கிறிஸ்துமஸுக்கான சிறப்பு உரையை நான் தொடங்குகிறேன். அன்பாளர்களே, நாம் நெதர்லாந்து தேசத்திலே வாழ்கிறோம். நெதர்லாந்து தேசம் ஒரு ரிஃபோர்ம் கிறிஸ்தவத்திலே ரிஃபோர்ம் கால்வினிஸ்ட் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊழியக்காரர் மூலமாக அவருடைய வாழ்க்கையுடைய தங்கத்தின் அடிப்படையில் பல சபைகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் வாழ்கின்ற இந்த இந்திய தேசம் வேறு விசுவாசத்தை கொண்டுள்ள தேசம். அதிகமாக மரியா தாயாரை அன்னையை அதிகமாக மதித்து கனப்படுத்தி வழிபடுகிற தேசம் இந்த தேசம். எனவே இந்த தேசத்துக்கு ஏற்றவர்கள் இந்த நாள் கிறிஸ்துமஸ் செய்தியை மரியா தாயார் அன்னையுடைய தியாகத்தை வைத்து அவர்களுக்கு இருக்கும் உதாரணத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கூட்டு இந்த கிறிஸ்துமஸ் செய்தி நாங்கள் மத்தியிலே வழங்குகிறோம். அழகான கருத்துப்படிகளே, வேத வாக்கியத்தின் ஒரு பகுதியை உங்களோடு நான் சேர்ந்து வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் அவருடைய 26ஆம் வசனத்திலிருந்து 38வது வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது இப்படியாக நாங்கள் வாசிக்கிறோம். பயணியாளர்கள் இந்த ஸ்லைட்ஸிலே போடுவார்கள், நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாற்றை 4 பேர் எழுதினார்கள். 4 பேர் எழுதியது இந்த பைபிளை உண்டு. அதிலே ஒருவரான லூக்கா என்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து பதிவு செய்திருக்கிறார். வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 38வது வசனங்கள் வரைக்கும் வாசிப்போம். பாருங்கள். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதர் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தாராகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியிடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். அந்த கன்னியின் பேர் மரியா. அவள் இந்த வீட்டில் தேவதூதர் பிரவேசித்து, கிருபை பெற்றவனை வாங்க, கர்த்தர் உடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையால் கலங்கி இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர் அவளை நோக்கி, மரியாதை, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை இரட்டைக்கு அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு புரிதலாக பெற்றார். அதற்கு மரியா தேவ தூதரை நோக்கி, இது எப்படியாவது புருஷனை அறியவே என்றார். தேவதூதர் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உண்மை வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மை நிலவும், ஆனால் உன்னதத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனக்காராயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர்வயதில் ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறார். மன்னடியிடப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே
கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியா, இதோ நான் ஆண்டவருக்கு அறிந்தேன், உங்களுடைய வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுள் என்றார். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டார். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது இப்படியா மரியா தாயார் இடத்திலே போய் அவருடைய பிறப்பை குறித்து தேவதூதன் அறிவிக்கிறதை இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறேன். இதே பகுதியிலே மத்தேயு சுவிசேஷத்திலும் வாசிக்கிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். உண்மையா மரியா தாயார் குறைந்த ஸ்திரீகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் வேறு பாக்கியமுள்ள ஒரு தாயா, ஒரு பெண்ணா, ஒரு ஸ்திரீதான் நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம். அதனால தான் இன்றைக்கு அநேக பெண்கள் இந்த மரியாதைக்காக பெயர் வைத்திருக்கிறார்கள். 14, 15, 20 கோடிக்கு மேல இந்த பெயர்கள் நிற்கிக் கொண்டிருக்கிறோம். மரியம் வைத்திருக்கிறார்கள், மேரியம் வைத்திருக்கிறார்கள், மரியாதை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆட்கள் இந்த மரியாதை பெயரை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். மரிய நாயகம், மரியதாஸ், மரியநாதன், இப்படி கருப்பத்தை தங்களுக்கும் இந்த பெயரை வைத்திருக்கிறார். அது உண்மையாக வளர்க்க முடியும். எனவே இந்த நாளிலே இவருடைய தியாகத்தை குறித்து நாம் சிந்திப்போமானால் அதில் பல நிறைய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது, இந்த மரியா தாயார் இந்த அன்னை கன்னியாக இருக்கும்போது திருமணம் ஆவதற்கு முன்பாக, புருஷனோடு சேர்வதற்கு முன்பாக தாய்மை அடைந்தால் இது ஒரு ஆச்சரியமான செய்தி அல்ல. மரியா தாயாருக்கு கிடைத்தது திருவள்ளுவர் சொன்ன செய்தி ஆச்சரியமான செய்தி அல்ல, அதிர்ச்சி தரும் செய்தி, உள்ளமே கலக்கும் செய்தி, மனதை அலைவாயும் செய்கிற செய்தி. அது அவர்களே கேட்கிறார்கள், இது எப்படியா புருஷன் அதையே நான் இன்னும் கண்டியா இருக்கிறேன், எப்படி எனக்கு பிள்ளை பிறக்கும், குழந்தை பிறக்கும்? அந்த மாதிரி கேட்கிறார். 38ஆம் வசனத்திலே அந்த பயம், அவர் கேட்க கேள்வி பயம் கிடைக்கிறது. பாருங்கள், 55ஆம் வசனத்திலே தேவதூதன் அவர்கள் பிரதித்தமாக பரிசுத்த ஆவி உண்மை வரும், உன்னதமானுடைய வல்லம் உண்மையில் நிலவு, அதனால் உன்னதத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இந்த திட்டத்தை இப்படியாக தேவன் இந்த பூலோகத்திலே பிறந்த ஒரு மாநிலத்திலே, ஒரு பெண்ணிடத்திலே ஒரு உதவி கேட்கிறார். நிச்சயமாக இந்த உதவி அவருக்கு தேவைப்படும். நான் தாகமாக இருந்தால் அவருக்கு சொன்னேன், நான் பசியாக இருந்தால் அவருக்கு சொன்னேன். ஆனால் இந்த காரியத்தில் மரியா தாயுடைய வாழ்வை கேட்கிறார், கற்பத்தை கேட்கிறார். இந்த மணிக்குலத்தை உங்களை ரட்சிப்பதற்காக, முழு மனிதனை காப்பாற்றுவதற்காக இந்த ஒரு பாத்திரத்திலே அவருடைய வாய் குறித்தால் காத்திருந்தார் சொல்றார். கட்டுப்படி அவர் யாருக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் கடவுளால் எல்லா குழுவும் இதை தெரிந்து கொள்கிறார். ஆனால் இந்த காரியத்திலே மரியா தாயாருடைய பதில் இல்லாமல் அவரால் ஒன்று செய்யவில்லை. மரியா தாயார் சொல்லுகின்ற வார்த்தையில ஆண்டவர் காத்திருந்தார், கடவுள் காத்திருந்தார். ஆச்சரியப்பட்ட இந்த திட்டத்தை சொன்னார். இப்படி இன்னாருடைய வம்சத்திலே வருவார், இப்படி பெரியவராக இருப்பார்,
யாக்கோபு குடும்பத்தை அரசாங்குவார் என்றெல்லாம் அவர் சொல்ல பொழுது அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் கேட்கிறாங்க, சரி திட்டத்தை வெளிப்படுத்த அது எப்படியா? அப்பொழுதுதான் உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிகழ்கிறது. உன்னதமானவருடைய பலம் பவர், பரிசுத்தாவினுடைய பவர் பலம் உண்மையில் வரும். அன்பானவர்களே, கடவுள் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என்னை குறித்து ஒரு திட்டம், சகல மனிதனை குறித்து ஒரு திட்டம் இருக்கு. இன்று பிறகு குழந்தைக்கு மேல் ஒரு திட்டம் இருக்கு. இங்கு வந்திருக்கிற யாருமே கலந்து ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் இல்லாமல் நீங்கள் வந்திருக்க முடியாது. அந்த திட்டத்தை அறிவித்தான் இன்றைக்கு அவர்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் எங்கள் மூலமாய் அழைப்பது வந்திருக்கிறது. ஆனால் உங்களுடைய மனதை யோகித்தவர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் அவருடைய கரணம் இல்லாமல் அந்த வாழ்க்கை வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. கடவுளுக்கு பிரியமாக வாழ முடியாது. எனவே தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற அறியாதாய நிலவிட பலம் தான். அப்பொழுது எல்லாம் சாதிக்கக்கூடியது. ஒருமுறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து கேட்டார்கள், தேவனை கேட்க கிரியை என்ன? நான் தேவனை பிரியப்படுத்தப்பட்டார் எது செய்ய வேண்டும் என்று யூதர்கள் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்தார். தேவனை கேட்க கிரி, அவன் கேட்கிற செயல் என்ன? எதை செய்தால் அவன் எங்களை ஏற்றுக்கொள்வார்? அப்பொழுது சொன்ன பதில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் சொன்ன பதில், அவர் அனுப்புவராகி அவரை அனுப்புவதை ஏற்றுக்கொள்வதே கடவுளுக்கு ஏற்ற கிரியை. யார் அனுப்புவது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால் கடவுளுக்கு ஒரு பிரியமான செயல். கடவுளை திருப்திப்படுத்த வேண்டுமானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை கடவுளை திருப்திப்படுத்துகிறார். மற்ற எந்த நற்கிரியையும் புண்ணியங்களும் நல்லது, தான தர்மங்கள் நல்லது, செய்யுங்கள், தடையில்லை, தாராளமாக செய்யுங்கள். ஆனால் இவையெல்லாம் கடவுளை திருப்திப்படுத்தும் என்று எண்ணிவிடாது. கடவுளை திருப்திப்படுத்துகிற முதலாவது காரியம் அவர் அனுப்புவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே, நம்புவதே, ஏற்றுக்கொள்வதே, அதுக்கு நன்றி செலுத்துவதே அவருக்கு சந்தோஷத்தை பிரியமான காரியம். சொல்வதை வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:4 நாங்கள் வாசிக்கும் பொழுது கூட அந்த வார்த்தையிலே பவுலடிகள் சொல்லுவதை நாங்கள் வாசிக்கிறோம். இதற்காகவே நான் போதகனானே, இதற்காகவே பிரசங்கியானே. காரணம், எல்லாரும் உட்படைய வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் யாரும் உலகத்திற்கு எல்லா மனுஷரும் மெய்ப்பொருளாகிய சத்தியம் என்பதை அறிய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார், விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எனவே அதுபடியாக அந்த விருப்பத்தை, சித்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிற ஊழியக்காரனாக, பிரசங்கியாக, போதகனாக நான் இருக்கிறேன் என்று பவுலடிகள் எழுதினார். ஏசாயா 55:10-11 சொல்கிறது, என்னுடைய வார்த்தை வறுமையாக இருந்து திரும்பி வரப்போவதில்லை. மழையானது எப்படி பூமியை நனைத்து பயிர்களை விளைவிக்கிறதோ, ஒரு பலனை கொடுக்கிறதோ, அதே போல் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு காரியத்தை செய்து அது முடித்து திரும்பி என்னிடத்தில் வரும் என்று சொன்னார். எனவேதான் மரியா தாயாக வந்த தேவ வார்த்தை, அந்த தாய்க்கு வந்தது தேவ திட்டம். அதற்கு அவர்கள் கீழ்ப்படித்தார். அந்த திட்டத்திற்கு அவர்கள் கீழ்ப்படித்தார். இது மகாபெரிய கீழ்ப்படிவு. அது மட்டுமல்லாமல் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவர்களுக்கு என்ன உண்டாயிருக்கும் என்று சிந்தித்துப்பார். தேவனுடைய சித்தத்தின்படி ஆகப்படவர், உங்களுடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகப்படவர் நடக்கட்டும். அதிலே எத்தனை காரியங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த நிமித்தமாக சமுதாயம் மரியாதையை தூற்றும். புருஷன் இல்லாமல் எப்படி கர்ப்பம் தரிக்க முடியும்? திருமணம் ஆகாத முன்பே
அது கற்பம் தரிக்கப்பட்டார். நாட்டில் ஆசிய நாடுகளில் மிக கட்டுப்பாடாக இருக்கார். எப்படி? எனவே விபச்சாரம் பேசித்தனம் நடந்திருக்கிறது. விபச்சாரம் பேசித்தனம் செய்யப்பட்டால் நியாயபுரமான தேவ கட்டளை சொல்லப்படுகிறது. அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், பப்ளிக்கில் கொள்ள வேண்டும். எல்லாரும் தரலை. அப்படி சில சட்டங்கள் தண்டனை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதில் ஒன்று இந்த மாதிரியான காரியம். யாருக்கு சொல்ல முடியும்? இல்லை, பரிசுத்தாவி தேவதூதன் வந்து எனக்கு சொன்னார், எனக்கு உண்டாயிருக்கிறது தேவகுமாரன், பரிசுத்த ஆவியால் தான் நான் கருவுற்றேன், எனக்கு இந்த பூமியில ஒரு புருஷன் இல்லை என்று சொன்னால் நம்புவார்களா? என்ன பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் நம்புவார்களா? நம்ப மாட்டார். யாரும் நம்ப மாட்டார். அது எப்படியா? இம்பாசிபிள். நோ, வி டோன்ட் பிலீவ் இட். நம்ப மாட்டோம். அப்புறம் எவ்வளவு நிந்தனை வரும், பாடு வரும், அவமானம் வரும், எல்லாம் அறிந்து தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தால் இறைவார்த்தையை வெளிப்படுத்தும். இன்றைக்கு எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம், பாடல்களை கேட்கிறோம். எவ்வளவு பாடலோடு கூட நாங்கள் எத்தனையோ தொழில் செய்திகளை வானொலி மூலமாக, தொலைக்காட்சி கூடாக, ஏன் இந்த கையில் இருந்த மொபைல் டெலிபோன்ஸ் அலைபேசி கூடாக லைக் கேட்கிறோம். ஆனால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்? சேர்ச்சுக்கு போன என்னை பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுத்தார். அவர்களை கழுத்து வைத்து விடுவார்கள், புறக்கணித்து விடுவார்கள், நட்புகள் வைத்து போகும், எனது சொத்து பொருட்களை எழுதி வைக்க மாட்டார்கள், என்னை கல்வியை விட்டு விடுவார்கள், நண்பர்கள் விலகி போவார்கள் என்று எத்தனை பேர் அவரை வார்த்தை வரும்போது கீழ்படியாமல் அவரை திட்டத்தை ஒப்புக் கொடுக்காமல் இழந்தவர்களை பார்க்கலாம் இருக்கிறார். ஒரு பெண்ணாக இருக்கு, முன்பின் எந்த அனுபவம் இல்லாமல் இருக்கு, இப்படி ஒரு சம்பவம் ஏற்கனவே நடக்காமல் இருந்தது. வரலாற்றிலே முதல் முறையாக நடக்கிற இந்த சம்பவம் இயேசுவினுடைய பிறப்பு கன்னிகையிலே உருவாகிற இந்த காரியம் மரியாதை விசுவாசித்து கீழ்ப்படி தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள் என்று சொன்னார். அந்த தேவ வார்த்தையை தன்னை ஒப்புக் கொடுப்பார்கள் சொன்னார். இது எவ்வளவு பெரிய கீழ்ப்படிவு பார்த்தீர்கள். எனவே தான் அவர் நடத்தக்கூடியது, மரியாதைக்குரியது. இதற்கு நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாசம் இடத்தில் இல்லையே. எவ்வளவாய் தன்னை துணிவாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வேதவாக்கியம் சொல்லுகிறது, ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள், அதுவே இந்த செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராய்ச்சி. அதாவது உங்களுடைய உடலை கடவுளுக்கு படையுங்கள், உங்களுடைய சரீரத்தை கடவுளுக்கு நீங்கள் படையுங்கள். அந்த சரீரத்தை நீங்கள் படைத்துக் கொள்கிறார். அந்த பணிதான், அந்த வாழ்க்கை தான், அந்த தியாகம் தான் புத்தியுள்ள ஒரு ஆராதனை. கடவுளுக்கு ஆராதனை சொல்லுவார். அவர் மரியாதையாக தந்த சரீரத்தை ஒப்புக் கொடுத்தார். புத்தி உள்ள தனக்கு எங்க நேர்ந்தாலும் பரவாயில்லை, தேவ கட்டளைக்கு, தேவ திட்டத்திற்கு, தேவ வார்த்தைக்கு, தேவ சித்தத்திற்கு சரீரத்தை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய காரியத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு, சித்தத்திற்கு என் உள்ளத்தை கொடுக்கிறேன். உடன் உள்ளத்தை கொடுக்கிறார், உடன் உடலை கொடுக்கிறார். முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்தார். நாம் சில நேரத்தில் உள்ளத்தை கொடுக்கலாம், ஆனால் உடலை கொடுக்க மாட்டோம். அவருக்கு பணி செய்ய, பரிசுத்தமாய் வாழ, நீதியாய் வாழ நம்ம முடியாது. ஆனால் உள்ளத்தை கடவுள் கொடுக்கும், விசுவாசிக்கும். ஆனால் சரீரங்களே பாவங்களை செய்யும். சரீரத்தில் சத்தாக்குமார் செய்திட்டு உள்ளமோ சிக்கிக் கொண்டு நேற்று ஊறிக்கொண்டு உள்ளத்தை, உடலை, சரீரத்தை ஒப்புக் கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, முன்மாதிரியான வாழ்க்கையை
காட்டப்பட்டிருக்கிறது. இயேசு என்ற பெயர், இயேசு என்ற பெயரை அர்த்தம் அவர் தம்முடைய மக்களுடைய பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவத்தை மன்னிக்கிறது கடவுளுக்கு ஒரு சுலபமானது. அதுக்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு நம்முடைய ஆண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பெரிய ரிஸ்க் கடவுள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்தில் இருந்து கொண்டே கூட இல்லாத பாவம் நான் மன்னிக்கிறேன் என்று மன்னிச்சு போகிறேன். இன்றைக்கு எத்தனை நீதிமன்றங்கள் மக்களை மன்னிக்கிறது, பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்கிறார்கள், பெரிய அரசாங்கங்கள் மன்னித்து போகிறது. அதே போல இவர் மன்னித்து போகிறார். ஆனால் அந்த மன்னிப்பு மட்டும் ஒரு மனுஷனுக்கு போதா. மக்களை பாவங்களிலிருந்து ரட்சிப்பார் என்றால் விடுவிப்பார், காப்பாற்றுவார். இனி பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு, இனி பாவம் ஆளாதபடிக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ அவர்களை பாவத்திலிருந்து நீக்கி மன்னித்து அவர்களை விடுவிப்பார். ரெண்டு காரியத்துக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். அதுக்கு கடவுள் வர வேண்டிய அவசியமாயிற்று, தேவன் பிறக்க வேண்டிய அவசியமாயிற்று, தேவனை வர வேண்டியதாயிற்று. எனவே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சத்தினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம், சத்தியத்தினால் கிருபையினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம். அதாவது அர்த்தம் என்ன? கடவுள் பேசக்கூடிய பாசையிலே வந்தார், கடவுள் தொடக்கூடிய பாசையிலே வந்தார், நாம் கேட்டு ரசிக்கக்கூடிய பாசையிலே வந்தார், கடவுள் பேசக்கூடிய பாசை, நாம் உணரக்கூடிய பாசையிலே வந்தார். என்ன பாசையிலே சிந்திக்கிறீர்கள்? எந்த லாங்குவேஜில் ஒரு மனிதன் சிந்திக்கிறார்? தமிழை சிந்திக்கின்றார், சிங்களவர்கள் சிங்களத்தில் சிந்திக்கிறார்களா? வெள்ளைக்காரர்கள் தங்கள் மொழிகளை சிந்திக்கிறார்களா? டெல்லி தேசத்து வெள்ளைக்காரர்கள் டச்சில் சிந்திக்கிறார்களா? ஆங்கிலேயர்கள் ஆங்கிலத்தில் சிந்திக்கிறார்களா? இல்லை. சிந்தனைக்கு லாங்குவேஜ் இல்லை, பாஷை இல்லை. ஆத்துமாலே வந்து சிந்தனைகளுக்கு பாஷை இல்லை. ஆனால் அந்த சிந்தனைகளை அதை டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து தமிழ் என்றால் தமிழ், சிங்களம் என்றால் சிங்களம், ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம், டச் என்றால் டச், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி மற்றொரு அதை பெற்றுக்கொள்ள யார் பெற்றுக்கொள்ள போகிறார்? விளக்காக அந்த சிந்தனையை இங்கிலீஷிலே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி நான் என்னுடைய சிந்தனைகளை தமிழிலே டிரான்ஸ்லேட் பண்ணிவிடுகிறேன். அதே போல கத்து வெட்டாத ஞானம், வெட்டாத அறிவு, வேளாண் அறிவு ஞானம் கொண்ட கடவுள், அளவிடப்பட முடியாத அவருடைய ஞானம், அறிவு யாருமே கிடைக்க முடியாது. அப்படிப்பட்ட மகாபலியார் ஞானம் அறிவுள்ளவர் நாம் விளக்கக்கூடிய முறையிலே நம்மை சுருக்கிக் கொண்டார், நம் பாசையிலே வந்தார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 16 கடவுள் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மாம்சத்திலிருந்து பேசினார் என்று இறைவன் பத்து பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவிழா பெற்ற தேவன் இந்த கடைசி காலங்களில் தன் குமாரன் மூலமாய் திருவிழா பெற்றார், பேசினார். இந்த நல்ல நாயகம் கிறிஸ்துவ என்றால் என்ன என்று நீங்கள் சிந்திப்பீர்களானால், கடவுள் நம்மை சந்திக்கிறார். கடவுள் நம்மை சந்தித்தனால கிறிஸ்துமஸ். ஆனால் ஒரு வேலையை பார்க்க காரணம் என்னென்றால், வேதத்தில் எங்காவது என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள், நினைவு கூறுங்கள் சொன்னதே இல்லை. உடனே மூடிக்கொண்ட கூட்டு வச்சு போட்டு கிடைக்கிறது. ஏன் கூட்டு வச்சு கொண்டு கிறிஸ்துமஸ் சொல்லுங்க, அது கிடைச்சோட தேவையான அவசியம் தான். இது ஒரு காலத்தில் நட்சத்திரியா இருந்த காலம். இதுக்கு வேற கதை இருக்கு. டிசம்பர் 25 இயேசு பிறந்த நாள்.
அதை சொல்லுவோம், சத்தியத்தை சொல்லிட்டா போதும். இயேசு கிறிஸ்து டிசம்பர் 27 பிறந்தார் என்று அது தேவன் மறந்துட்டார். எந்த மாதம் எந்த நாள் மறந்துட்டார். ஏனென்றால் அவர் எல்லா மனிதரும் பிறக்கிற பொருட்கள் பிறந்தார். சாதாரண நீங்கள் பிறந்திருக்கிற 10 மாசம் தாய் வயிற்றிலிருந்து நான் பிறந்தேனோ அவர் அதுவும் விசேஷம். அவருடைய மரணம் சிலுவையில் மறித்தார், அது விசேஷம். இதற்காக பூமியிலே வந்தால் நம்முடைய பாவங்களை சுமந்து மறிப்பதற்காக விடுவிப்பதற்காக, அதுதான் இப்போது. எனவே நான் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் உயிர்த்தெழுதல் அது பதிவு செய்யப்படும். மார்ச் ஏப்ரல் கூட வரும். அந்த முதலாவது பாகம் மார்ச் நிசார் மாதம் வருகின்ற முதலாவது பகுதி பாஸ்கா பண்டிகை. அன்றுதான் இயேசு கிறிஸ்து மரித்தார். அந்த பண்டிகை 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த நாட்கள் அது மாறும். இந்த நாட்கள் அதை வைத்திருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்க பொழுது சொன்ன வார்த்தை, கடைசியாக தன் சீடருக்கு சொன்ன வார்த்தை, என்னை நினைவுகூறும்படி செய்ய எந்த நினைவுக்கு கொண்டாடுங்கள். உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சிறை, உங்களுக்காக சித்தப்படக்கூடிய என்னுடைய ரத்தம், என்னை நினைவுகூறும்படி செய்ய இதற்கு கொண்டாடுங்கள். நினைவுகூறு என்னுடைய பிறந்த நாளை நினைவுகூறுங்க என்று சொல்றது கொண்டாடுவோம். அது சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு பாரம்பரியமாக வந்து விட்டது, இந்த உலகத்தில் வந்து விட்டது. இதில் எந்த தப்பும் இல்லை. தேவனுக்கு மகிமையாக நாங்கள் கொண்டாடுகிறோம், கூடுதலை செய்கிறோம், மக்களை சந்திக்கிறோம், மகிழ்ச்சியாகிறோம். இல்லை தேவன் என்பதை எதிர்ப்பு பேசுகிறோம். ஆனால் அந்த கூடுகை மெய்யான கடவுளுக்கு மனிதனுக்கு தெய்வமான ஒரு கூடுகையாக இருந்தால் அது நல்ல கிடையாது. இதிலே ஒரு பரிசுத்தம், நீதி, ஒரு அன்பு எதிர்பார்க்க. எனவே நான் இயேசு கிறிஸ்துவின் மரணம், பாடுகள், உயிர்த்தெழுதல், நம்முடைய பாடுகளுக்காய் மறித்தார், அடக்கப்படப்பட்டார், உயிரோடு இருந்தார். அதுதான் இப்பொழுது மிகப்பெரிய நற்செய்தி இருக்கிறது. குட் நியூஸ். அதுதான் குட் நியூஸ் என்றால் என்ன? வாட் இஸ் நற்செய்தி? எது நற்செய்தி? சரியான நேரத்தில் சொல்லப்படுகிற செய்திதான் நல்ல செய்தி. பிதிக்கா நல்ல செய்தி அல்ல. எல்லாம் இப்பயா சொல்லுங்க, போய் முதலே சொல்லிருக்கலாம். அது நல்ல செய்தி. ஆனால் நல்ல செய்தி சரியான நேரத்தில், இது சரியான நேரம், நல்ல செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிறந்திருக்கிறார். பிறந்தது மட்டுமல்ல, வந்தது மட்டுமல்ல, நம்முடைய பாவத்துக்காக சிலுவையை மறித்திருக்கிறார், நம்மை விடுவிக்கிறார் பாவத்திலிருந்து. அது நல்ல செய்தி. எனவே எங்களுக்கு ஒழிய வேண்டாம். கர்த்தரே பிதாவே ஒரு நன்றி, இயேசு கிறிஸ்துவாய் நன்றி என்று சொல்லுவோமானால் நாம் பாக்கியவான்களா. இந்த மரியாதைய அவருடைய வாக்கியத்தை பெற்றது கூட தேவ திட்டத்திற்கு கீழ்ப்படைத்து, தேவ வார்த்தைக்கு அர்ப்பணித்து நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் நல்ல சந்ததியாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, இந்த பரம்பரையிலே முக்கிய சந்ததியாக, ஸ்திரீகளுக்குடைய நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மரியாதை சொல்லுவோம். உங்கள் பரம்பரையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நிச்சயமாக கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள். தலைவர்கள கர்த்தர் பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கணவன் மனை சந்தித்த நாள் கிறிஸ்துவை நாங்கள் மையமாக வைத்து அவரை குறித்து போர்த்து பாடு அறிவிக்கிறோம். எனவே நாம் ஜபத்தோடு கூட இறுதியான காரியத்தில் செல்வோமா? திருச்சபையை சேர்ந்தவர்கள் அறிவிப்பீர்களா? நான் சொல்லுகிற பிரார்த்தனை பிற்கால சொல்லுங்க, அவர்களுக்கு ஆசீர்வாதம் அமையும். எல்லாமே நீங்க சொல்லலாம். சொல்லுங்க, நான் திரும்புகிறேன். பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர்கள் பரவதிலாவே நீர் அனுப்புவராகிய உங்களுடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக
எங்களுக்கு கிடைத்த ரட்சிப்புக்காக, பாவ மன்னிப்புக்காக, பாவ விடுதலைக்காக உமக்கு நன்றி கொடுக்கிறோம். உமக்கே சதா காலம் புகழும் கனம் உண்டாவதாக. ஆகும். அவ்வளவு ஒட்டுமே நீங்க செய்தோம். நன்றி. நீ ஒட்டுமே கடவுள் செய்ய நீ அங்கோடு இங்கோடு அலட்சியம் ஒன்று செய்யாது. எல்லாம் நீ அதை நன்றி செலுத்தி அவருக்கு வழங்கினார். இதுவே போதும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்பொழுது அவங்களுக்கு ஆசீர்வாதம் என்னுடைய இடத்துக்கு சென்று பிதாவே இந்த நாளில் நீ கூட்டிக் கொண்டு வந்த அழைத்து வந்த இந்த அருமையான மக்களுக்காக இவர்கள் மேல் நீ வைத்திருக்கிற ஒரு நேர பெற்ற திட்டம், நேர பெற்ற அந்த சித்தம் அறிவுபடியாக அன்பென்று கைந்தால் தட்டி விட்டு அதற்கு இந்த கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகை மூலமாக சந்திப்பதற்காக ஆண்டவரே வந்திருக்கிறவர்கள் வந்தவண்ணம் போகாது. எப்படி இப்படி தரிசித்த ஞானிகள் வேறு வழியாக போனார்கள் என்று பார்ப்பது போல் இன்று ஒரு வேறு மனிதர்களாக உருமாற்றப்பட்டு ஆண்டவரே மனமாற்றம் பெற்று செல்ல வேண்டும் பிரார்த்திக்கிறோம். பழைய பழக்க வழக்கங்கள் பாவங்கள் விட்டு ஒரு புதிய தரிசனத்தோடு புதிய வழிகளை செய்த ஆசீர்வதிக்கிறார். நாமத்தில்